பிரியமானவர்களே, இனிய காலை வணக்கம். கற்போம் சில வசனம். ஒரு பிச்சைக்காரன் கிழிந்த துணியோடு கூட, அழுக்கான உடலோடு கூட தன்னுடைய பசியாய் ஆற்றிக்கொள்வதற்கு அநேக இடம் அலைந்து திரிவான். அப்பொழுது கொடுக்கிற வீட்டை ஆசீர்வதிப்பான், கொடுக்காத வீட்டிலோ இவர்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார்கள், இவர்கள் பேராசையே இவர்களை அழித்துவிடும், யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள், ஆகவே இவர்கள் உள்ளதும் இழந்து போவார்கள் என்று சொல்லி சபித்துவிட்டு திரும்புவான். திடீரென்று அந்த மனிதனுக்கு முன்பாக தேவதூதர் தோன்றி, மகனே, நான் உனக்கொன்று கொடுக்க ஆசைப்படுகிறேன், நின் புலம்புவதை நான் கேட்டேன், ஆகையினாலே உனக்கு இந்த கோணிப்பை நிறைய நான் தங்க நாணயத்தை கொடுப்பேன். ஆனால் ஒரு நிபந்தனை, கொடுக்கிற அந்த தங்க நாணயம் கீழே கொட்டிவிட்டால் அது வெறும் சாம்பலாய் மாறிப்போகும் என்று சொன்னான். உடனே இந்த மனிதனும் கோணிப்பையை ஆசையோடு கொடுவிரித்தான். அதன் நிறைய நிரப்பிய தேவதூதன் போதுமா என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதன், இல்லை, எனக்கு வேண்டும் என்றான். இல்லை, பை கிழிந்து போகத்தக்கதாய் இருக்கிறதே என்று சொன்னதற்கு, இல்லை, என்னுடைய பை தாங்கும், நீங்கள் போடுங்கள் என்றான். மீண்டும் நிரப்பினான். அது உடனே கிழிந்து எல்லா பணமும் எல்லா நாணயம் கீழே கொட்டினது. உடனே அது எல்லாம் சாம்பலாய் மாறினது. தூதனும் அவ்விடத்தை விட்டு மறைந்து போய்விட்டான். உடனே இவன், ஐயோ, இருந்தது போய்விட்டதே என்று சொல்லி கதற ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, ஓரிடத்திலும் இப்படித்தான் இயேசு கிறிஸ்து ஒன்றுமில்லாத படகு என்று சொல்லி அதில் ஏறிக்கொண்டு அந்த மனிதன் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவனுக்கு வலை கிழிந்து போகத்தக்கதாய் மீனை கொடுத்தார். ஆனால் அவனோ அவருடைய அழைப்பை மிக முக்கியம் என்று எண்ணி இந்த மறுமை வீட்டு நித்தியத்திற்காக பயணப்பட ஆரம்பித்தான். அவன் பெயர்தான் பேதுரு. ஆகவே நாம் இந்த இருவரில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, ரோமர் 15:1, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி. ஆகையினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவர்களை மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தையாய் இருக்கட்டும் அல்லது மற்றவர்களுடைய தேவைகளாய் இருக்கட்டும், பலவீனம் உள்ளவர்களுக்கு நாம் தாங்கும் பொழுது நம்மை பலவான்களாய், நம்முடைய கரங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் தேவன் தாமே வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே கேட்ட வார்த்தையின்படி நாம் யாராயிருக்கிறோம் என்று சொல்லி நிதானித்து கொடுக்கிறவர்களாகவே இந்த நாள் முழுவதும் பலனுள்ளவர்களாய் நடப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.